ஒன்று தன்னுடைய வலிமை என்ன என்று பார்ப்பதற்காக தனித்து நிற்பாராம், அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, ஏதாவதுன்னா இங்கே தான் வரணும், என்டிஏ அதிமுக தான் வரணும். ஏன்னா என்னுடைய பிரதான அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்னு பிரகடனப்படுத்திட்டார். ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்ற கட்சியோடு இணைந்து களம் காண்கிற பொழுது வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். குறைவான வாக்குகள் பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதிமுக கூட்டணி தான் பெற முடியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் நல்ல செயல்களை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு வார காலத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கது அப்படின்னாங்க. அப்போ 4 இடத்துலையும் துண்டு போட்டு வைக்கிறாங்க, எங்கே போகிறது அப்படிங்கிறது இன்னும் அவங்க முடிவு எடுக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் தொண்டர் பலம், கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்றுபட்ட அதிமுகவில் தான் இருந்தது. விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு, இதுவரை தேர்தலை கண்டிடல, இருந்தாலும் மக்கள் கூட்டமா ரசிகர் கூட்டமோ அவரை படை சூழ்ந்து இருக்காங்க, அது எல்லாமே ஓட்டா மாறிடுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய இன்றைய ரசிகர்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவர் பின்னாடி இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த ரசிகர்கள் கூட்டம் என்பது இப்போது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அரசியல்வாதிகளாக பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி, இந்த ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு விஜய் வந்தால் நல்லது செய்வார், இந்த நாட்டுக்கு நன்மை என்று கருதி அவருக்கு வாக்களித்து அவரை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்களில் யாருமே ஆதரவு இல்லை, பெரிய அளவில் இல்லை. ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்கிற முறையில் அவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வரும், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம பார்த்தோம், வடிவேலுக்கு வராத கூட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக. அதனால் இந்த கூட்டங்கள் வாக்குகளாக மாறுமாங்க. நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் பட்டியலில் திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதால் அவருடைய தீவிர ரசிகர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் போய் சேருவாங்க, மற்றவர்கள்லாம் அவங்க கட்சிக்கு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு மிக அதிகபட்சமாக அவருக்கு கிடைச்சாலும் ஒரு 5-7% வாக்குகள் தனித்து நின்றார். யாரோடாவது கூட்டணி சேர்ந்து ஒரு 10-20 தொகுதி வாங்கினார்னா நிச்சயமாக ஒரு 10 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன முடிவை எடுக்க போகிறாருங்கிறது தான். இப்போ அதிமுகவோட பேசுகிறாருன்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக பாஜக ரெண்டுமே வெற்றி கழகத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி மேற்கொள்வதாக நமக்கு செய்திகள், தகவல்கள் வருகிறது. ஒன்று தன்னுடைய வலிமை என்ன என்று பார்ப்பதற்காக தனித்து நிற்பாராம், அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, ஏதாவதுன்னா இங்கே தான் வரணும், என்டிஏ அதிமுக தான் வரணும். ஏன்னா என்னுடைய பிரதான அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம்னு பிரகடனப்படுத்திட்டார். கொள்கை எதிரியாக பாஜக வச்சிருக்காரு. நாங்கள் முதல்ல திமுகவை அரசியல் களத்திலிருந்து, ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக கொள்கை எதிரியோடு கூட நாங்கள் கூட்டணி அமைச்சுக்கோன்னு இந்த பக்கம் என்டிஏ அதிமுக அணிக்கு வருகிறாரா, அல்லது இல்லை நான் தனித்தே என்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தனித்து போகிறாரா? இந்த 2 முடிவுகளில் என்ன முடிவை எடுக்க போறாங்கிறது 2026 ஜனவரிக்கு மேலே தான் தெரியும் நமக்கு. இல்லை, இப்போ சீமான் விஜய் இந்த கூட்டணி அமையறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதுதான் நான் அந்த 2016 அந்த உதாரணம் சொன்னேன்ல, ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்ற கட்சியோடு இணைந்து களம் காண்கிற பொழுது வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அரசியல் களத்திற்கு வெறும் 8-9% வாக்குகளோடு இருக்கிற சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் இன்னும் நிரூபிக்கலை. நான் சொன்ன ஒரு 5-7%, ஏன் 10% கூட வச்சுங்களேன். அப்படி வருகிற பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கான வெற்றி சாத்தியமில்லை என்கிற பொழுது வாக்குகள் போகாது. ஏன்னா நம்முடைய மக்கள் வாக்காளருடைய சிந்தனை என்னன்னா, இந்த ஜெயிக்கிற குதிரை ஓடுற குதிரையில பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனப்போக்கு இருக்கும். அதான் மக்கள் நல கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடுறேன்னா, அவங்க வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது அப்படின்னு இவங்க தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துட்டு தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப இவங்க இணைந்து களம் காண்கிற பொழுது நான் குறிப்பிட்டது மாதிரி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கலாம், மற்ற வாக்குகளை குறைக்கலாம். குறைவான வாக்குகள் பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதிமுக கூட்டணி தான் பெற முடியும்.
இவர்களுக்கு வந்து அந்த வெற்றிக்கான ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றிக்கான வாய்ப்பு சீமான் விஜய் இணைந்தாலும் முடியாது என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிக அப்படின்றது வந்து ஏற்கனவே அதிமுகவுடன் முரண்பாடு, அந்த ராஜ்யசபா சீட், அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவங்க அப்படி சப்போஸ் அதிமுகவை விட்டு விலகினால் யாருடன் இணைவார்கள்? இல்ல, அவங்க இப்ப தேமுதிகவை பொறுத்தளவுல மிகப்பெரிய அளவிலான வாக்கு வங்கி என்பது இல்லை. அவர் இந்த பிரதான எதிர்க்கட்சி வந்து இந்த மக்கள் நல கூட்டணியில் போட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக கேப்டன் விஜயகாந்தனுடைய ஆதரவு நிலைப்பாடு என்பதும் வாக்கு சதவீதம் என்பதும் குறைந்து வந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த கூட்டம், அங்கே அந்த கேப்டன் ஆலயத்தில் தினமும் மக்கள் வருவது, அங்கே உணவு போடுறது, இதெல்லாமே ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறதோ அப்படிங்கிற பொதுவெளி பார்வை என்பது இருக்கிறது. இருந்தாலும் 1% 2% தான். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் ஒரு 500-1000 ஓட்டு எல்லா தொகுதிகளுக்குமே இருக்கும். அதனால் அவங்க இந்த தேர்தலில் இப்போ ராஜ்யசபா தருவதாக உறுதியளித்த அதிமுக நம்ம ஏமாற்றி விட்டது என்கிற உணர்வு வருகிற பொழுது அவங்க கொஞ்சம் எதிர் நிலைப்பாடு எடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் நல்ல செயல்களை நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு வார காலத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் வரவேற்கத்தக்கது அப்படின்னாங்க. அப்போ 4 இடத்துலையும் துண்டு போட்டு வைக்கிறாங்க, எங்கே போகிறது அப்படிங்கிறது இன்னும் அவங்க முடிவு எடுக்கலை. என்னை பொறுத்த அளவில் என்டிஏ அதிமுக அணியில் தான் அவங்க இருக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இங்கே சீட்டு பிரச்சனைகள் இவங்க போனாலும் அதனால அது ஒரு பெரிய அளவில் இல்லை. இவங்க எதிர்பார்க்கிற ராஜ்யசபா சீட்டும் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இந்த பக்கம் இழுத்தாங்க, ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். எனவே தேமுதிகவை பொறுத்தளவில் காலதாமதமானாலும் என்டிஏ அதிமுக அணிக்கு தான் வரும். இப்போ நீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. அப்படி இருந்தாலும் இப்போ அந்த பல்காம் தாக்குதல் நடந்தது இல்லைங்களா, அது இந்த தாக்குதல் இந்த பெரிய அளவுல அந்த மதத்தை வைத்து நடந்த ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கையில வந்து இப்போ பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வைப்பது அப்படின்றது இன்னும் பின்னடைவு தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, காலங்காலமாக சிறுபான்மை இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்குகள் என்பது பெருமளவு புரட்சிகள் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்தது. அதன் பிறகு அது பெரிய அளவில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு நிலையில் தான் பெரும்பான்மையோர் அவங்க வாக்கு இருந்தாங்க. அந்த நிலை தான் இன்னும் தொடர்கிறது. அது வந்து பெரிய அளவில் இந்த தேர்தலில் தாக்கத்தை உருவாக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா கடந்த தேர்தலின் போது அதுக்கு முன்னாகவுமே அவங்க ஒவ்வொரு பகுதியாக தீர்மானம் போட்டே பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்தால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு விலகினால தான் அந்த எஸ்டிபிஐ கட்சி கூட வந்தது. இப்போ அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. எனவே இது பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து திமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் தன்னுடைய எதிரி என்று யாரை பார்த்து பயப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவா? இல்ல, காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருதுருவ அரசியலை நடத்தி வருகிறது. அந்த இருதுருவ அரசியலினுடைய நீட்சியாக வலுவான கூட்டணி எங்க இருக்கிறதோ அதுதான் வெற்றி பெற முடியும் என்று. இப்ப நாம வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்கோம், வெற்றி நிச்சயம். ஆனாலும் கூட 19% வாக்கு வாங்கிய என்டிஏவும் 23% மேல வாக்கு வாங்கிய அதிமுகவும் இணைந்து இவர்களோடு மற்ற பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் இணைகிற பொழுது இது ஒரு வலுவான கூட்டணியாக உருவானா நமக்கு ஒரு கடும் போட்டியை உருவாக்கும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயம் திமுகவுன்னு இருக்கும். அவங்க அந்த செயற்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிறப்போ அவ்வளவு எளிதாக நம்ம எடை போட்டுற முடியாது. எதிரிகள் வளம் வாய்ந்தவர்களாக வலிமை மிக்கவர்களாக வருகிறார்கள். எனவே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் களமாடுகிறார்கள். இந்த புறத்தில் வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஓரளவுக்கு மக்கள் மனநிலை, இந்த வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, இந்த மாணவர் கல்வி கட்டணத்தோடு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற விஷயத்த பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக முன்னெடுக்கிற பொழுது இது ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களினுடைய ஆதரவு இந்த பக்கம் வந்ததுன்னா போட்டி கடுமையாக இருக்குது. ஆட்சி மாற்றம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்கான தயாரிப்பு நிலையே இன்னும் இல்லை. என்டிஏ அதிமுகவில் அவங்க 3-4 மாதமாக எலெக்ஷன் ஒர்க்கு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் 234 தொகுதியிலும் பொறுப்பாளர்களை நியமித்து பாக கமிட்டி, பூத்து கமிட்டி, அவங்களுக்கு பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து கிளம்ப இறங்கிட்டாங்க. இன்றைக்கும் கூட அதை கண்காணிப்பதற்கான குழுக்கள், அமைச்சர் குழுக்கள் எல்லாமே போட்டுட்டாங்க. ஆனால் இந்த பக்கம்
ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் போராட்ட நிலையில் இருக்கிற அமைப்புகளையோ கட்சிகளையோ ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் எதுவுமே நடத்தலை. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது இவங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்துது. இதையும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்த அதிமுக தான் வலிமையான அதிமுக, ஆகப்பெரிய அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் தொண்டர் பலம், கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்றுபட்ட அதிமுகவில் தான் இருந்தது. இன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் பிரிஞ்சுட்டாங்க. அமமுக ஒரு தனி கட்சி, அதுவும் அதிமுக தான். அமமுக தனி கட்சி கட்டிட்டார். இந்த இருக்கிற இவர்கள் இருவரையாவது இணைத்தால்தான் ஒரு வலிமையான அதிமுக திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் வல்லமை கொண்ட அதிமுக என்று வருகிற பொழுதுதான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்பது பொது வெளிகள் மக்கள் மத்தியில் பார்வை வரும். அதையும் இவர்கள் உருவாக்கல. இப்படி பல பின்னடைவுகளை, சரிவுகளை சந்தித்து வருகிற இவர்கள் இந்த 2026 ஜனவரிக்குள்ள ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி திமுகவுக்கு எதிராக ஒரு 3-4 மாதமாவது களமாடினால் போட்டி கடுமையாக இருக்கும். இல்லைன்னா திமுக ஈஸியா வெற்றி பெற்று. இப்ப இந்த பிஜேபி இருக்குல்ல சார், இப்ப அண்ணாமலை இல்லாத பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏதாவது வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அது ஒரு சித்தாந்த ரீதியான இயக்கம் தான். அதில் புதிய இளைஞர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்மக்கள் அந்த யாத்திரை என்பது வந்தாங்க. அதற்கு முன்பு இருந்த அந்த சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில் பாரதிய ஜனதாவை வழிநடத்திய தமிழகத்தினுடைய சிபி ராதாகிருஷ்ணன், இளங்கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், கிருபாகரன் போன்றவர்கள், கே லட்சுமணன் போன்றவர்கள் காலத்தை விடவும் திரு எல்முருகன் தமிழிசை காலத்தில் பாஜக தமிழகத்தில் ஓரளவுக்கு பரவலாக அறியப்பட்டதாக இருந்தது. வளர்ச்சி பாதை நோக்கி போச்சு. அதற்கு அடுத்து வந்த திரு அண்ணாமலை அவர்கள் தடாலடியாக ஒரு திராவிட பாணி அரசியலை கையில் எடுத்தார். அது பாஜகவை இன்னும் கொஞ்சம் வேகத்தில் பல இளைஞர்களை கவர்ந்து, அதுதான் சொன்னேன். இந்த எண்மண் எண்மக்கள் அந்த யாத்திரை போகிற போதெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3-4% அளவிற்கு திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு பாஜக வளர்ச்சி பாதையில் போருக்கு இளைஞர்களும் ஈர்த்திருக்காங்க. அண்ணாமலைக்காக நாங்கள் வந்தோம், அதனால நாங்கள் இனிமேல் பாஜக ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மனநிலை யாருக்குமே வராது. திரு அண்ணாமலை அவர்களும் தேர்தல் நேரத்தில் இதற்காக களமாடுவார்கள். அவருக்கும் ஃபியூச்சர் இருக்குல்ல, இளைஞர் தேசிய அளவுலையோ மாநில அளவுலையோ அவருக்கும் பாஜகவில் ஒரு முன்னுரிமை வழங்கப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய அளவில் ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும். ஆனால் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டு அந்த இளைஞர்கள் ஒருபோதும் எடுக்க மாட்டாங்க. இல்ல, ஆனா அவர் இல்லாத அந்த பிஜேபி, தற்போது தமிழக பிஜேபி ஒரு சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? அவர் இருக்கும்போது டெய்லி ஆக்டிவ் மோட்லயே இருக்கும். ஆமா ஆமா. இல்லை, ஒவ்வொரு தலைமை ஒவ்வொருடைய அணுகுமுறைகளை பொறுத்து தான். திரு நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த அளவில் அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் தான். ஆனால் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குற போது அந்த பொறுப்பை செம்மையாக சரியாக நிறைவேற்றுவதற்கு அவர் சரியான ஆள் தான். அதனால் அவருடைய பணி என்பது நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அதை தாண்டி பொதுவெளிகளில் பேசுகிற போது அவருடைய டோன் வேறு மாதிரி இருக்கும். திரு அண்ணாமலையினுடைய டோன் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சவால் விடுகிற தன்மையாக இருக்கும். இவர் கொஞ்சம் மைல்டாக தான் போவார் நயனார் நாகேந்திரன். ஆமாம், இந்த போக்கு என்பது நமக்கு இதுவரைக்கும் அண்ணாமலை இருந்தபோது இருந்த அந்த பொதுவெளி கருத்து என்பதும் அந்த பிரபலம் என்பதும் இப்போது ஒரு தொய்வை சந்திச்சிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்குது. இது இப்போ தேர்தலை நெருங்க திரு நயனா நாகேந்திரன் எந்த அளவிற்கு திமுகவுக்கு எதிராக களமாட போகிறார் என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த திமுகவை பாத்தீங்கன்னா பிஜேபியின் தரப்புல இடியை வைத்து திமுக அமைச்சர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் போதில்ல சார், இது உண்மையான ஒரு விஷயம் தானே? திமுகவை ஒடுக்கணும் அப்படின்னு ஏதாவது பிஜேபியின் தரப்புல இந்த மாதிரி காய் நகர்த்துக்கிறார்களா? இன்றும் இன்னைக்கும் மருத்துவத்துறையில இடி வந்திருக்கு. மத்திய ஆட்சியில் எந்த கட்சி இருந்தாலும் சரி, இது காங்கிரஸ் கட்சி ஆனாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் சரி, அவர்கள் இந்த இடி, சிபிஐ, ஐடி இந்த விஷயங்களை அடிக்கடி பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். இந்த அரசியல் ரீதியான பழிவாங்கல் அப்படிங்கிறத தாண்டி அங்கே என்ன நடந்திருக்கு, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தவறானவர்கள் அவர்கள் மீது இந்த இடி விசாரணை அங்கிருந்து எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நேர்மையானவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள் வேண்டுமென்றே அரசியல் பழிவாங்கல் என்று வருகிறார்களான்னு பார்க்கணும். தஸ்தாவேஜ் எடுக்கிறாங்க, பணம் கைப்பற்றுறாங்க, பொதுவெளிகளில் அது தொடர்பான தகவல்கள் வருகிறது. நமக்கு ஒரு இடி ரைடு வர்றதுன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்களாம். இந்த இடி ஆஃபீஸர்ஸ்கிட்ட நான் கேட்டபோது சொல்லுவாங்க,
இந்த பண பரிவர்த்தனைகள், போக்குவரத்து, யார் யாரெல்லாம், ஏன்னா ஒரே நேரத்தில் 52 இடங்கள்ல 64 இடங்கள்ல சோதனை நடக்குதுங்கிறல. அப்போ இந்த செயின் இது யார் யாருக்கு எங்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி பார்க்குற பொழுது இடி அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை என்று ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொன்னாலும் கூட நம்ம பொதுவெளிகளில் நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் பார்க்குற போது தவறு செய்தவர்கள் மீது தான் இந்த சோதனைகள் இடி ரைட் நடக்குது அப்படிங்கிறது. தண்டனைகள் கொடுக்கப்படுதான ஒரு விஷயம், அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா காலகாலமாக பல கோடி கைப்பற்றினதாக தகவல்கள் வரும், நிறைய தஸ்தாவேஜுகள் எடுத்ததாக தகவல். நம்ம டெல்லியில கூட 100 கோடி ஊழலுக்கே அவர் கைதானார் இல்லைங்களா? ஒரு 100 இடத்துல ரைடு நடந்து 100 இடத்துல விசாரணை வளையத்துக்கு போனால் ஒரு 2-3 இடத்துல கூட தண்டனை கிடைச்ச மாதிரி இல்லை. அது இந்த மத்திய அதிகார வர்க்கத்தினுடைய அல்லது அவர்களுடைய தூண்டுதல் இருக்கிறதா, அல்லது நிர்வாக ரீதியாக இடி இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான காலக்கெடு, இந்த ஒவ்வொரு இதுக்குமே சரியான முறையான தகவல்கள் ஆதாரங்கள் அது கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதே அறிவாலயத்தில் நடந்தது, ஜெகத்ரட்சன் வீட்டில் 2-3 முறை நடந்தது. பல நேரங்களில் பார்க்குறோம், ஒரு தேர்தல் நேரத்தில் 11 கோடி ரூபா கைப்பற்றினதாக நம்ம துரைமுருகனுடைய பையன் வீட்டில் கைப்பற்றோம். இங்கே பல அதிகாரிகள் வீட்டுகளில் ரைடு நடந்தது. அதனுடைய ரிசல்ட் என்னன்னு நமக்கு புரியாதனால தான் இது வெறும் பழிவாங்கும் நடவடிக்கை அல்லது கண்துடைப்பு நடவடிக்கை அப்படின்னு நாம் அதை கடந்து போக வேண்டியது இருக்குது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நிறுவனங்கள், இந்த புலனாய்வு நிறுவனங்களாலும் சரி, இந்த விசாரணை அமைப்புகளாலும் சரி, அவர்களை சரியாக தண்டித்து பொது வெளிகளில் இவ்வளவு பணம் இவ்வளவு தஸ்தாவேஜுகள் மூலமாக இவ்வளவு இடத்துல இவ்வளவு கைப்பற்றிருக்கோம், இது அரசு கஜானாவை கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் மத்தியில் அந்த நிறுவனங்கள் மீதுமே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். செய்வாங்களா பார்ப்போம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம இப்போ ஆட்சியாளர்களினுடைய மத்தியில பெரும் இது ஒரு சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா அந்த அமைச்சர் பெண்களை இழிவா பேசியதாக இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக விஷயம் அப்படின்னு அடுக்கி கொண்டே போலாம். அப்படி இருக்கையில திமுகவின் பெண்கள் வாக்குகள் யாருக்காவது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மற்ற கட்சிகளை நோக்கி? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு பக்குவமற்ற பேச்சினால அவங்க இந்த நுணலும் தன் உமையால் கெடுங்கிற மாதிரி மூத்த அமைச்சர்களே பேசுனது, அந்தந்த பகுதிகளில் அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்பு இருக்கும். இவங்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு மாற்றி ஆகணும் அப்படிங்கிற அந்த போர்க்குணம் பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்காது நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு அந்த பேருந்து இலவச பயணமாகட்டும், அந்த மாதாந்திர 1000 ரூபாய் உதவித்தொகை ஆகட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் மாணவர்களுக்கு கொடுக்குற தொகை இருக்குல்ல, இது அந்த அந்த எதிர்ப்புணர்வையும் தாண்டி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அவங்கள கொண்டு வந்துருமோ அப்படின்னு தான். இலவசங்களுக்கு மக்கள் இணங்கிடுவாங்க. நிச்சயமா. இன்னொன்று, நம்ம தேர்தல் வெற்றி தோல்வியே பணம் தான் தீர்மானிக்கும் என்பது ஜனநாயகத்தில் இது ஒரு மோசமான அணுகுமுறை என்றாலும் கூட இது தவிர்க்க முடியாது. நீங்கள் மக்களும் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒரு வேள்வியாக எடுத்து நாம் லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது, வாக்குக்கு பணம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது என்கிற நிலைப்பாட்டுக்கு உண்மையான ஜனநாயக ரீதியில் செயல்பாட்டாலே ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்காது. நீங்கள் பொதுவெளிகளில் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள், மிக மோசமாக பேசுகிறார்கள், இவர்களுக்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பெண் சமுதாயம் பொங்கி எழுந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அப்படி பொங்கி எழுவார்களா? எழமாட்டார்கள். அதுதான் யதார்த்தம். 2026 தேர்தல் களம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.